எந்த அம்மா உணவகமும் மூடப்படக்கூடாது என்பதுதான் என்னுடைய எண்ணம். அதனால தான் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் அம்மா உணவகங்கள் தொடரும் என்று நான் அறிவித்தேன். இன்று வர அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறேன். நிச்சயமாக அப்படிதான் இருப்பேன். அதில் எந்தவித துளி மாற்றம் ஏற்படாது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். முதலமைச்சருக்கு துணையாக நான் வர வேண்டும் என்ற தீர்மானம் தான் நிறைவேற்றப்பட்டது. பத்திரிகையில் வருகின்ற கிசுகிசுகள் வதந்திகள் எல்லாம் படிச்சுட்டு வந்து இது நடக்க போதோ, அப்போ நம்ம ஒரு கோல் போட்டு வச்சுருவோம், துண்டு போட்டு வச்சுருவோம் அப்படின்ற அடிப்படையில் இங்கே பேசியிருக்கிறீங்க. எப்படி தலைவர் எந்த பொறுப்புக்கு சென்றாலும் அவர் மனதிற்கு, அவர் பலமுறை சொல்லியிருக்கிறார், அந்த இளைஞரணி செயலாளர் என்ற அந்த பொறுப்பு தான் அவருக்கு மனதிற்கு மிக மிக நெருங்கிய பொறுப்பு. அதே போல் துணை முதலமைச்சர் அப்படின்னு பலமுறை என்னை வந்து பத்திரிகை நண்பர்கள் கேட்டபோது கூட சொன்னேன், ஆமாம், எல்லா அமைச்சர்களுமே எங்களுடைய முதலமைச்சருக்கு துணையாகத்தான் இருப்போம். இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை அமைப்பாளர்களுமே நம்முடைய முதலமைச்சருக்கு துணையாகத்தான் இருப்போம். எவ்வளவு பெரிய பொறுப்பு வந்தாலும் என்னுடைய மனதிற்கு மிக மிக நெருங்கிய பொறுப்புனா அது கண்டிப்பாக இந்த இளைஞரணி, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணி செயலாளர் என்ற அந்த பொறுப்பு தான். எந்த பொறுப்பு வந்தாலும் இளைஞரணியை மறந்து விட மாட்டேன். வணக்கம், இது கேள்விக்களம். அம்மா உணவகத்தில் முதலமைச்சர் அண்மையில் ஆய்வை மேற்கொண்டார். அங்கு உணவின் தரம் குறித்து அவர் பரிசோதித்து பார்த்து அம்மா உணவகத்தினுடைய அந்த செயல்பாடுகள் மேம்படுத்தப்படுவதற்கான ஆலோசனைகளை வழங்கினார். அதற்கான கூடுதல் நிதி ஒதுக்கீடு தொடர்பாகவும் முதலமைச்சர் அறிவிப்பை வெளியிட்டார். இந்த நிலையில தான் அம்மா உணவகத்தில் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டதை விமர்சித்திருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. அவருடைய விமர்சனம் பொறாமையில் புலம்புவதாக அமைந்திருக்கிறது என்று பதில் விமர்சனத்தை வைத்திருக்கிறார் சென்னை மேயர். அதிமுக வாக்குகள் பறிபோகும் என்கின்ற அச்சத்தில்தான் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரினுடைய ஆய்வை விமர்சித்திருக்கிறாரா என்கின்ற கேள்வியும் இந்த விவாதத்தின் விவாத பொருளாக மாறியிருக்கிறது. இன்னொரு புறம் துணை முதலமைச்சராக போகிறார் உதயநிதி ஸ்டாலின் என்கின்ற கருத்துகளுக்கு பதிலளிக்கும் வகையில் அவரே அதற்கான பதிலையும் தெரிவித்திருக்கிறார். மற்றொரு பக்கம் நித்தி ஆயோக் கூட்டத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்றிருக்கிறார். அங்கு மாநில உரிமைகள் குறித்தான குரல் எழுப்பப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது பற்றிய பொருள்தான் இன்று விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்க வேண்டிய தருணம். அரங்கத்தில் முதுநிலை வழக்கறிஞர் தமிழ்மணி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்கிறேன். தமாகவிலிருந்து இணைந்திருக்கிற திரு முனவர் பாஷா அவர்களையும் வரவேற்கிறேன். அதே போல திமுகவிலிருந்து இணைந்திருக்கிற சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்களையும் வரவேற்கிறேன். மூத்த பத்திரிகையாளர் ஜென்ராம் அவர்களையும் வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு சூர்யா சேவியர் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறேன். முதல்ல திரு ஜென்ராம் அவர்களிடமிருந்து போகணும்னு நினைக்கிறேன். திரு ஜென்ராம், முதலமைச்சர் அம்மா உணவகத்தில் ஆய்வை மேற்கொள்கிறார். ஆனால் இப்போ ஏன் முதலமைச்சர் அந்த ஆய்வை மேற்கொள்கிறார்? 407 அம்மா உணவகங்கள் இருந்துச்சு, ஆனால் அதில் 11 அம்மா உணவகங்கள் மூடப்பட்டிருக்கு. இன்னும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கணும். எங்கள் ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை வந்து முடக்கிறாங்க என்கின்ற பொருளில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விமர்சிக்கிறாரு. அதற்கு சென்னை மேயர் பதில் சொல்லும் பொழுது இந்த ஆச்சரியங்களுக்கெல்லாம் உட்பட்டவர் அல்ல, எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சிக்கும் அப்பாற்பட்டு செயலாற்றக்கூடியவராக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த இரண்டு விஷயங்கள் பொதுவாக அரசியல் கட்சிகள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் முன்பு காலங்கள் தொட்டே இந்த உணவு என்கின்ற ஒரு விஷயத்தை முதன்மையாக எடுத்திருக்கிறாங்க. அண்மையில் வந்த MPCE ரிப்போர்ட்டில் கூட பார்க்கும் பொழுது 3 வேளை உணவு உண்ணக்கூடியவர்கள் எல்லா படிநிலைகளையும், புவரஸ்ட்லையும் ரிச்சஸ்ட்லையும் எல்லா படிநிலைகளையும் தமிழகத்தில் 98 விழுக்காடு கிட்டத்தட்ட இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு பக்கம் இந்த மக்கள் நல திட்டங்கள் தான் இதற்கெல்லாம் காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாமா? இந்த 2 கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனங்களை நம்ம எப்படி அனுமானிக்கணும்? அதுல இப்போது ஏன் ஆய்வு செய்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறது ஒரு பொருளற்ற கேள்வியாக நினைக்கிறேன். நான் சில நாட்களுக்கு முன்னால சென்னை கார்பரேஷன் 5 கோடி ரூபாயோ ஏதோ சென்னையில இருக்கக்கூடிய அம்மா உணவகங்களுக்காக நிதி ஒதுக்கீடு செய்தது அப்படிங்கிறது நினைவுக்கு வருது. அதை ஒட்டி எல்லா கருவிகளும், சமையல் செய்யக்கூடிய கருவிகள் மோசமான நிலையில இருக்குது
அல்லது பயன்படுத்த இயலாத நிலையில இருக்குது, அதை மாற்றணும் அப்படிங்கிற கோரிக்கைகளும் அதுல இருந்ததாக அந்த செய்தியில் வரும்போது கவுன்சிலர்ஸிடம் கருத்து வந்ததையும் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாகத்தான் இப்போ முதலமைச்சர் வந்து சென்னையில ஒரு உணவகத்துக்கு போய் ஆய்வு செய்துட்டு இந்த 21 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறோம், விரைவில் எல்லாவற்றையும் சரி செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது போக அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, அம்மா உணவகங்கள் தொடரும், முந்தைய ஆட்சி கொண்டு வந்ததுங்கிற ஒரே காரணத்திற்காக அதை நாங்கள் வந்து கைவிடப் போவது இல்லை, ஆட்சி தொடர்ச்சி கண்டினியூன்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ் அப்படிங்கிற கோட்பாட்டை முழுவதுமாக ஏற்கிறோம் அப்படிங்கிற புரிதலோடு தான் அவர் செயல்படுகிறார். முந்தைய ஆட்சி வந்து 2006 to 2011 கலைஞர் கொண்டு வந்த பல ஸ்கீம்ஸை வந்து 2011 முதலமைச்சராக ஜெயலலிதா வந்ததுக்கு அப்புறம் மாற்றியதை போல மாற்றவில்லை அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்கணும். இதுல கலைஞர் வந்து என்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டாரோ அதே மாதிரி தான் மு.க. ஸ்டாலினும் மேற்கொள்கிறார் அப்படின்றதையும் பார்க்கிறேன். உதாரணத்துக்கு நான் ஒரு நிகழ்வை இங்க பகிர்ந்து கொள்வது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சமயத்துல 2011 ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு திமுக ஆட்சியில உருவாக்கப்பட்ட புதிய சட்டப்பேரவை, புதிய தலைமைச் செயலகத்தை மருத்துவமனையாக மாற்றுவது அப்படிங்கிற முடிவுகள் வரும்போது ஒரு உரையாடல் நிகழ்ச்சியை நான் நெறிப்படுத்திய ஒரு உரையாடல் நிகழ்ச்சியில திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் KP ராமலிங்கம், அப்போது அவர் அங்க இருந்தாரு, திமுக இருந்தாரு, நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாரு, அவர் பங்கு பெற்றார். இது பற்றி பேசும்போது அவருடைய கருத்தாக இது வந்து சோழர்கள் கட்டிய கோவில்களுக்கு பல்லவர்கள் மண்டபம் கட்டினாங்க, அந்த மாதிரி தான் ஆட்சி தொடர்ச்சிங்கிறது இருக்கணும், பழைய விஷயங்கள்ல இருக்கிற நல்ல விஷயங்களை எல்லாத்தையும் ரீட்டைன் பண்ணிக்கிட்டு புதிய விஷயங்களை கூடுதலான பங்களிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு அவர் அந்த நிகழ்ச்சியில பேசினாரு. அதை பேசிட்டு அவர் வீட்டுக்கு போகும்போது கலைஞரிடம் இருந்து போன் வந்தது அப்படின்னு அவர் திரும்ப அந்த நிகழ்ச்சியை சொன்னாரு. அன்றைக்கு ஈவினிங் எனக்கு போன் பண்ணி, அதுல கலைஞர்கிட்ட இருந்து நிகழ்ச்சியை முடிச்சுட்டு போகும்போதே கலைஞர்கிட்ட இருந்து போன் வந்தது. நிகழ்ச்சி பார்த்தேன், நல்லா இருந்ததுப்பா, ஆனா என்ன உதாரணம் சொல்ற நீ, சோழன் பல்லவன் சொன்னா யாருக்கு கனெக்ட் ஆகும், சத்துணவு எம்ஜிஆர் போட்டாரு, கலைஞர் வந்ததுக்கு அப்புறம் முட்டையும் சேர்த்து போட்டாருன்னு தானே நீ முதல்ல எடுத்த உடனேயே நீ சொல்லணும் அப்படின்னு தலைவர் என்கிட்ட சொன்னாரு. அது நான் ரொம்ப சாதாரண உதாரணம்னு விட்டுட்டேன், ஆனா தலைவர் அதுதான் மக்களிடத்துல ரீச் ஆகும், அதைத்தான் சொல்லியிருக்கணும்னு சொல்றாரு அப்படின்னு KP ராமலிங்கம் அந்த சமயத்துல என்னோடு பகிர்ந்து கொண்டார். அது எனக்கு இப்போ நினைவுக்கு வருது. அவர் என்ன கலைஞர் என்ன சொன்னாரோ அதே விஷயத்தை தான் இப்போ மு.க. ஸ்டாலினும் திமுக ஆட்சியின் தொடர்ச்சியாக செய்யறாரு. ஆட்சி தொடர்ச்சிங்கிறது ஒரே கட்சி தொடர்ந்து ஆட்சி செய்யணுங்கிற அர்த்தத்துல இல்ல. அந்த ஆட்சி கண்டினியூன்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ்ங்கிறது தேர்தல்ல எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் முந்தைய ஆட்சியின் சரியான முடிவுகளை அப்படியே தொடர்வதுதான் மக்களுக்கு விசுவாசமாக, மக்களுக்கு நியாயமாக நடந்து கொள்ளும் செயல் அப்படிங்கிற அடிப்படையில தான் திமுக அரசு இப்போது செயல்படுகிறதாக நான் உணர்கிறேன். அந்த 24 hours கிளினிக் மாதிரி அதிமுக ஆட்சியில கொண்டு வந்ததில்ல, போதுமான பணியாளர்களே போடாமல் இருந்த ஒரு காரணத்தினால அதை நாங்கள் மாற்ற வேண்டியது வந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அம்மா உணவகத்தை அப்படி மாற்ற வேண்டிய தேவை எதுவும் இல்லை. ஏன்னா அது தொடங்கும் போதே ஓரளவுக்கு சிறப்பாக செயல்படும் திட்டமாக செயல்பட்டது, மக்களிடத்துல மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. அதுல கை வைப்பதற்கு எந்த அரசும் துணியாது. அது போக அதனுடைய பர்பஸ் வந்து விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய மக்களுக்கு மிக குறைந்த விலையில உணவு கிடைப்பது அப்படிங்கிறது சமூக நீதி கோட்பாட்டோடு ஏய்ந்து போகக்கூடிய ஒரு தியரி. அதனால அதுல கை வைக்க வேண்டியது இல்லை. அது போக அரசியல் ரீதியாக ஏதோ திடீர்னு போய் ஆய்வு செய்து அதுல அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாருன்னு சொல்றதெல்லாம் கற்பனை. எனக்கு வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல, எனக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் முதலமைச்சராக இருப்பதே என்னுடைய பணி. இவருக்கா வாக்களிக்காமல் போனோம் என்று அந்த மக்கள் யோசிச்சு திரும்ப நமக்கு ஆதரவாக வந்து சேரணும், அந்த மாதிரி ஒரு நிர்வாகத்தை கொடுப்போம்னு தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனேயே முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. ஆக அவருடைய இந்த செய்கை வந்து பல்வேறு கொள்கை அடிப்படையிலான முடிவுகளின் தொடர்ச்சியாகத்தான் நான் பார்க்கிறேனே தவிர அம்மா உணவகத்தின் மூலமாக அதிமுக வாக்குகளை கவர்வதற்கு முயற்சி செய்கிறார் அப்படின்னு நான் நினைக்கல. அரசினுடைய ஆய்வுகளுக்கும் நிதி ஒதுக்கீட்டுக்கும் பின்னால உள்நோக்கம் இருப்பதாக நான் நினைக்கல.
அதிமுக ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய வாக்குகளை பெறுவதற்கு ஒரு கட்சி முயற்சி செய்ததுன்னா அதுல பெரிதும் பிழை இல்லைங்கிறது வேற விஷயம். அதை பற்றி தனியாக பேச முடியும். அதை இங்க போட்டு நான் குழப்ப விரும்பல. சரி, ஓகே. திரு தமிழ்மணி, இது வந்து கண்டினியூவன்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ் என்று பார்க்க வேண்டும் அல்லவா? இப்போ திரு ஜென்ராம் அவர்கள் குறிப்பிட்டது போலவே ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில திமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட அண்ணா நூலகமாகட்டும், புதிய சட்டப்பேரவை கட்டடமாகட்டும், அவைகள்லாம் எப்படி முடக்கப்பட்டன, ஹாஸ்பிட்டலாக மாற்றணும்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே பெயரை கூட மாற்றலை, செயல்பட்ட திட்டம் அப்படியே செயல்பட்டு இருக்குது. இந்த ஆட்சி அமைக்கும் பொழுது அந்த புத்தக பையில இருந்த முன்னாள் ஆட்சியாளர்களுடைய படங்களை கூட அகற்றாமல் அதை அப்படியே பயன்படுத்தலாம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு. இந்த முதலமைச்சரை இப்படி விமர்சிக்க முடியுமா? எதிர்கட்சி தலைவர் பேசியது தவறு. அவருக்கு இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல, தப்பாக ஹேண்டில் பண்ணிட்டார். இது யார் கொண்டு வந்தது? அதிமுக இல்லை. ரொம்ப பேர் சொல்லுமா அதிமுக? நோ. சைதை துரைசாமி என்கிற மேயர் அதிமுகவை சேர்ந்தவர், நான் மறுக்கலை. பரிசார்த்தமாக அவர் கொண்டு வந்தார். அப்போது அது அரசு ஆதரவாக, அரசு பணம் ஒதுக்கவில்லை. திமுக மிக கடுமையாக எதிர்த்தது. பட்ஜெட் அலோகேஷனையே இல்லையே, கார்பரேஷன்லேயும் இல்லை, அசம்பிளி பட்ஜெட்லேயும் இல்லையே, எப்படி நடத்துவீங்கன்னு கேட்டுச்சு. அதை அந்த அம்மா செல்வி ஜெயலலிதா அடாப்ட் பண்ணி தன்னுடைய அம்மாங்கிற ஒரு சையதுரசாமி அம்மாங்கிறது ஒரு அந்த அம்மாவுக்கு சந்தோஷம் கிடைக்கணும்னு செய்தார். ஆனால் அது ஒரு பசிப்பினி மருத்துவர் என்கிற அந்தஸ்தை அடைந்து விட்டது கால ஓட்டத்தில். யாரும் மறுப்பதற்கில்லை அதை. இந்த திமுக ஆட்சி வந்தபோது கூட அம்மா உணவகத்துக்கு எதிராக சில பேர் காரியம் செய்தார்கள். அப்போது கண்டித்து கட்சியை விட்டு நீக்கிய நடவடிக்கை எடுத்தாங்க முதலமைச்சர் தான். இது அதாவது எதை பேசுகிற போதும் ஒரு கட்சியை ஆதரித்தோ எதிர்த்தோ பேசுவது என்பதனுடைய இயல்பு அல்ல. இதெல்லாம் நடந்திருக்கிறது. இதை இன்னும் வேறு மாதிரி சொல்லுகிறேன் உங்களுக்கு. மதிய உணவு திட்டம் எம்ஜிஆர் கொண்டு வந்தார். கலைஞர் கண்டினியூ செய்தது மட்டுமல்ல, எனக்கு அவர் பேசியதன் காதுகளில் இன்னும் ஒதுக்கிறது. ஒரு முட்டைக்கு பதிலாக இனி 2 முட்டை, அவர் வார்த்தை. அதை இம்ப்ரூவ் பண்ணாங்க. அதுதான் நீங்க சொல்ற கவர்னன்ஸ், கண்டினியூன்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ்ங்கிற வார்த்தையை நீங்க சொல்றது அதுதான். அந்த நிகழ்கால தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்கீமை இன்னும் என்ன டெவலப் பண்ணலாம், முன்னாள் ஆட்சியில கொண்டு வந்ததேங்கிறதுக்காக அதை முடக்காம. நிச்சயமா தவறு. மக்கள், அது மக்களுக்கான பசிப்பினி மருத்துவர்ங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்திட்டேன். மாநிலங்களில் வெளிநாட்டிலேருந்து வந்து இதை பார்த்துட்டு போய் காப்பி அடிச்சாங்க. உண்மையை சொல்லணும்னா இது எங்கள் ஸ்கீமு, இந்த பெருமை எங்களுக்கு சேரணும். ஆரம்பத்தில் திமுக இதை எதிர்த்திச்சு ஒரு ஆழமரமாக விஷமாக வளர்ந்துருச்சு. எங்களுக்கு அந்த பெருமை சேரணும், அதனால் இதை காப்பாற்றணும்னு முதலமைச்சர் போய் பார்த்துட்டு வந்தார். 21 கோடி ஒதுக்கியிருக்கிறாரு, அவருக்கு நன்றி. ஆனால் எங்கள் ஸ்கீம் தான், அதை தொடருகிறார். அந்த பிரெயின் சைல்டு எங்களுக்கு ஆக்சுவலாக ஏழைகள் இல்லைங்க. பல இடங்களில் ஒரு ஒயிட் காலர்ஸ் அங்கே போய் சாப்பிட்றத நான் கண்ணெதுக்க பார்க்குறேன். ஓகோன்னு சுவை இல்லை, ஆனால் பசிக்கியது போதும். எனவே இதை அவர் ஹேண்டில் பண்ண மெத்தடு தவறு. ஓகே, 19 அம்மா உணவகங்கள் மூடப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைக்கிறாரு. அதை இன்னும் விரிவுபடுத்தக்கூடிய நடைமுறைகளை இந்த அரசு செஞ்சிருக்கணுமோ? எனக்கு ஆனஸ்டாக சொல்லணும்னா எனக்கு அது டீட்டெயில்ஸ் தெரியாது. இந்த 19 என்ன காரணத்துக்காக மூடினாங்கன்னு எனக்கு தெரிஞ்சதுனால், இல்லை யாராவது சொன்னால் நியாயமாக தப்பான்னு நம்ம பிறகு பார்க்கலாமே தவிர, விரிவுபடுத்த வாய்ப்பு இருந்தால் நல்லது தானே. நான் தான் சொன்னேங்க, பசிக்கு சாப்பாடு வெளிநாட்டிலேருந்து வந்து இதை பார்த்துட்டு போய் செய்கிறான், வெளி மாநிலங்கள் மட்டுமல்ல. எனவே விரிவுபடுத்துவது நல்லது. அந்த 19 மூடினதுனாலேயே தவறு செய்துட்டாங்க ஒரு அரசாங்கம்னு சொல்லும். நிர்வாகத்தில் அந்த 19 சிக்கல் ஏதாவது இருந்திருக்கலாம், எனக்கு தெரியாது. விரிவுபடுத்த வேண்டுமா? ஆம், விரிவுபடுத்த வேண்டும். ஓகே, திரு முனவர் பாஷா, உங்களுடைய பார்வை? என்னை பொறுத்தவரை அது சத்துணவு திட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது அம்மா உணவகமாக இருந்தாலும் சரி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் புரட்சித் தலைவர் ஜெயலலிதாவும் அமுல்படுத்தி மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு வரவேற்கப்பட்ட ஒரு திட்டம். எப்படி நண்பர் ஜென்ராம் அவர்களும்
வழக்கறிஞர் தமிழ்மணி அவர்களும் சொன்னதைப் போல அந்த திட்டம் விரிவாக்கப்பட்டு எந்த அளவுக்கு அதில் முன்னேற்றத்தை உருவாக்கலாம் என்று திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி திட்டமிட்டு செயல்பட்டதோ அதை போல இன்றைக்கு அம்மா உணவகத்தை தமிழக முதலமைச்சர் பார்வையிட்டு அதில் என்னென்ன மாற்றங்களை செய்யலாம், என்னென்ன புதுமைகளை கொண்டு வரலாம், மக்களுக்கு எந்த அளவுக்கு பயன்படக்கூடிய அளவுக்கு அதை முன்னேற்றம் அடைய செய்யலாம் என்ற எண்ணத்தோடு ஆய்வு செய்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் முதலாக தமிழகத்திலே மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது பெருந்தலைவர் காமராஜர். அதைத் தொடர்ந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் அதற்கு பின்னால் டாக்டர் கலைஞரும், அதுபோலவே இன்றைக்கு புரட்சித் தலைவர் ஜெயலலிதா கொண்டு வந்த அம்மா உணவகம் இன்னும் விரிவுபடுத்தி இன்னும் தரமான உணவை மக்களுக்கு தரக்கூடிய ஒரு வகையில் உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆய்வு செய்திருக்கிறார். இந்த பணியை தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் நான் உண்மையிலே பாராட்டுகிறேன். ஏனென்று சொன்னால் பசித்தவனுக்கு உணவளிப்பது என்பது மிகப்பெரிய சாதனையான ஒரு விஷயம். அந்த அடிப்படையிலே பசித்தவனுக்கு உணவில்லை என்று சொன்னால் இந்த ஜகத்தினையே அழித்திட வேண்டும் என்று சொன்னவன் மகாகவி பாரதி. அந்த அடிப்படையிலே இன்றைக்கு அடித்தட்டு மக்கள் மட்டுமல்ல, யாருக்கெல்லாம் பசி எடுக்கிறதோ அவர்களெல்லாம் போய் அம்மா உணவகத்திலே சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே முதலமைச்சர் ஆய்வை நீங்க வரவேற்கிறீங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்ப இதை ஏன் விமர்சிக்கணும்? இதுல இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் அவங்க பங்கு பெறல, அதிமுகவினுடைய வாக்குகள் கணிசமாக திமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்குது. மெயினா பெண்கள் வாக்குகள் அதிமுகவினுடைய வாக்கு வங்கியா இருந்தது. இந்த மக்கள் நல திட்டங்கள், பெண்கள் சார்ந்த பல திட்டங்கள்னால அந்த வாக்குகள் திமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால இதை அரசியலுக்குள்ளாக்கணுங்கிறதுனால பேசுறாரா? இல்லை, இந்த திட்டத்தை பொறுத்தவரை அவர் தமிழ்மணி சொன்னதை போல பெருமையோடு சொல்ல வேண்டும் என்றால் அதிமுகவால் உருவாக்கப்பட்ட சத்துணவாக இருந்தாலும் சரி அல்லது அம்மா திமுகவும் மறுக்கல இல்லையா? இல்ல, முதலமைச்சர் அதனால் அதற்கான உரிமைகள் எங்களுக்கு இருக்கிறது. அந்த திட்டத்தை விரிவுபடுத்துவதோ அந்த திட்டத்திலே முன்னேற்றங்களை உருவாக்குவதற்கான முயற்சியிலே முதல்வர் ஈடுபட்டு இருக்கிறார். அது எங்களுக்கு பெருமை, நாங்கள் வரவேற்கிறோம் என்று சொல்லியிருக்கலாமே தவிர இப்படி விமர்சிப்பதன் மூலமாகவே மகளிருடைய வாக்குகள் தங்களுக்கு வந்துவிடும் என்று எடப்பாடியார் எதிர்பார்ப்பாரே. ஆனால் அதில் ஏமாந்துதான் போவார். ஏனென்று சொன்னால் அரசியலில் எல்லாவற்றையும் ஆளுங்கட்சி செய்வதை எதிர்க்க வேண்டும் என்பது எதிர்க்கட்சியினுடைய வேலை அல்ல. நாம் என்ன எதிரி கட்சியா? மக்கள் நல திட்டங்கள் வருகின்ற பொழுது அதில் இருக்கின்ற நன்மைகளை வரவேற்பதுதான் ஒரு பொறுப்புள்ள. ஆல்ரெடி இதுல முதலமைச்சர் ஸ்கோர் பண்ணிட்டாரு, இப்போ இந்த விமர்சனம் எடுபடலன்றீங்க? இல்ல, என்னை பொறுத்தவரை இந்த திட்டம் ஆரம்பத்திலே அடியோடு அம்மா உணவகம் மூடப்படும் அல்லது அம்மா உணவகம் கலைஞர் உணவகமாக பெயர் மாற்றப்படும் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் எப்படி அதுவும் முக்கியமானது. ஏன்னா அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள்ல கலைஞர் உணவகம் அமைக்கப்படும் என்பதை சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படியே அம்மா உணவகம் அந்த பெயர் அப்படியே கண்டினியூ ஆகக்கூடிய அளவுக்கு அம்மா உணவகம் என்று சொன்னால் அது புரட்சி தலைவர் ஜெயலலிதாவை குறிப்பதாக அதிமுகவினர் கருதி கொண்டிருந்தார்கள். ஆனால் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் அம்மா உணவகம் என்றால் எல்லா அம்மாவையும் குறிக்கிறது என்ற அடிப்படையில் அந்த பெயரையே மாற்றாமல் தொடர்ந்து அது இன்னமும் அதை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் போய் ஆய்வு செய்திருக்கிறார் என்று சொன்னால் அதை வரவேற்க வேண்டும். அதிலே போய் அரசியல் பார்க்கக்கூடாது. என்று சொன்னால் பசித்தவனுக்கு உணவளிக்கக்கூடிய அந்த காரியத்தை பாராட்ட வேண்டுமே தவிர விமர்சிக்கக்கூடாது. அரசியல் எதிலே செய்ய வேண்டுமோ அதிலே செய்ய வேண்டுமே தவிர இப்படிப்பட்ட உணவு வழங்குகின்ற விஷயங்களிலெல்லாம் அரசியல் செய்வது மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதாகத்தான் நான் கருதுகிறேன். ஓகே, திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி, 170 கோடி ரூபாய் மெயின்டெனன்ஸுக்கு செலவாகுது, சேலரிக்கு மட்டும் 70 கோடி செலவாகுது, 21 கோடியை ஒதுக்கினீங்க அப்படின்னா இத்தனை அம்மா உணவகங்கள் எப்படி செயல்படும்? பசித்து வரவங்களுக்கு குறைந்த விலையில இந்த உணவை அளிக்கணும்னு ஒரு திட்டத்தை அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது. அது திமுக சிறப்பாக செயல்படுத்தலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. அடிப்படையில் வாக்குகளுக்காக செய்கிறாங்க அல்லது அதிமுகவினுடைய வாக்குகளை கவருவதற்காக செய்கிறாங்க அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருப்பது அப்படிங்கிறது அவருடைய அச்சத்தை, பதற்றத்தை தான் காட்டுது அப்படிங்கிறது தான் முதல் செய்தி. ஏன்னா வாக்குகளுக்காக செஞ்சுருக்கணும் அப்படின்னா முதல்ல ஒரு தேர்தல் வெற்றி கொண்டாட்டத்தின் போது ஒரே ஒரு இடத்துல அம்மா உணவகத்தினுடைய பெயர் பலகையை எங்களுடைய கட்சிக்காரர்கள் 2 பேர் அகற்ற முற்பட்டார்கள் அப்படிங்கிற காரணத்திற்காக அவர்களை கட்சியிலிருந்து நீக்கி அவர் மீது போலீஸ் நடவடிக்கை எடுப்பதற்கான உத்தரவை பிறப்பித்தவர் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள்.
இன்னைக்கு நாம் வந்து நவீன யுகம், ஸ்மார்ட் யுகத்தில் இருக்கிறோம், ஃபோன் இருக்குது, அதனால் இதெல்லாம் அம்பலப்பட்டுருங்கிறதுக்காக அவர் செஞ்சார் அப்படின்னு கூட சில பேர் அதை கொச்சைப்படுத்தக்கூடும். ஆனால் இன்றைக்கி ஆந்திராவில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு ஆட்சி மாற்றம் நிகழ்ந்த பிறகு அங்கே எவ்வளோ பெரிய வன்முறை வந்து முந்தைய அரசு செய்ததன் மீது கட்டவிழ்த்து விடுகிறார்கள் அப்படிங்கிறத கண்கூடாக பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது கட்சிக்காரர்கள் ஒரு போர்டு மேலே கை வைக்கிறாங்கன்னு உடனேயே அதையே காவல்துறை நடவடிக்கை மூலம் எதிர்கொண்டவர் இவருடைய முதலமைச்சர். அதனால் இந்த திட்டத்தின் மீது அவருக்கு எந்த அரசியல் உள்நோக்கமோ, இதிலிருந்து அரசியல் ரீதியாக எதுவும், ஏன்னா அன்னைக்கு வந்து தேர்தல் வரல, அப்போ தான் தேர்தல் முடிஞ்சிருந்தது. தேர்தல் முடிந்து வந்த கையோடு செய்கிறாரு அப்படின்னா அது வாக்குகளுக்காக இல்லைங்கிறது தான் செய்தி. இன்னொன்று நீங்கள் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த ஆய்வு வந்து ஏதோ இந்த ஒரு ஸ்கீமில் தான் அப்படிங்கிறது இல்லை. முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு தொடர்ச்சியாக வர எல்லா திட்டங்களிலும் ஏதோ ஒரு வகையில் ஆய்வு மேற்கொண்டுட்டே இருக்கிறார். உதாரணத்துக்கு கோவிட் உச்சத்தில் இருந்தபோது கவச உடையை மாட்டிக்கொண்டு முதலமைச்சராக கோவிட் சிகிச்சை பெற்று கொண்டிருந்தவர்களை நேரடியாக போய் சந்தித்தார். அதே போல் ஒரு காவல் நிலையத்தில் சர்ப்ரைஸ் விசிட் அடித்தார். இங்கே கிண்டி பக்கம் இருக்கக்கூடிய ஒரு தாலுகா ஆஃபீஸில் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணார். இப்படி கண்டினியூஸாக இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தவர் அப்பெல்லாம் வராத விமர்சனம் அம்மா உணவகத்தின் மீது ஒரு இன்ஸ்பெக்ஷன் போகும்பொழுது வருது அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அரசியலை இழந்து விடுவோம் அல்லது ஏதாவது பிதற்றுறதும்பாங்கல்ல, அந்த மாதிரி எதையாவது சொல்லி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்தது, எடப்பாடி பழனிசாமிக்கு இதற்கு அரசியல் உள்நோக்கம் கற்பிக்கிறதுக்கான தார்மீக உரிமை இருக்கா அப்படிங்கிறது ரெண்டாவது கேள்வி. ஒன்று, அம்மா கால் சென்டர்னு ஒன்று இருந்துச்சு, அம்மா அழைப்பு மையம் அப்படின்னுட்டு, அந்த அம்மா ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது வச்சுருந்தது. அதை வந்து அவங்களுடைய தலைவி தான், அவங்க பேரால் தான் ஆட்சி நடத்தினார். ஆனால் அதை இழுத்து மூடிட்டு முதலமைச்சர் கால் சென்டர்னு மாற்றுறதுக்கான முயற்சி எடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி. அப்போ அம்மாவுடைய பெயரை, அந்த ஜெயலலிதாவுடைய பெயரை இருட்டடிப்பு செய்ய வேண்டும் என்பது எடப்பாடி பழனிசாமியுடைய நோக்கம் தானே தவிர திமுகவினுடைய நோக்கமாக ஒரு நாளும் அது இருந்தது கிடையாது. இன்னும் சொல்ல போனா அவங்க காலத்துல ஒரு பார்வை இருக்குல்ல, ஒரு ஃபிளாக்ஷிப் ஸ்கீம், நல்ல பெயர் பெற்ற ஸ்கீம், அதுல போய் மாத்திரம் ஏதாவது பண்றோம் அப்படின்னு கை வச்சா அது ஒரு அவப்பெயரை தானே வாங்கி தரும். அது அப்படியே இருக்கட்டும், அது அப்படியே செயல்படட்டும். ஆனா இம்ப்ரோவைசேஷன் எதுவுமே பண்ணலன்றாங்க. இல்ல, அச்சத்தின் காரணமாக பண்றாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஏன்னா அப்படின்னா ஸ்கூல் பேக் வந்து எடப்பாடி பழனிசாமி படம் போட்ட ஸ்கூல் பேக்கை கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லையா? மக்களால் முற்றாக நிராகரிக்கப்பட்ட ஒருவர், அவருடைய படம் ஸ்கூல் பேக்கில் இருக்கு, ஏற்கனவே அச்சடிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க, அதை கொடுத்தா மக்கள் ஆதரவு இழந்துடும் அப்படின்ட்டு ஏதாவது இருக்கா என்ன? அப்போ மக்கள் ஆதரவு இழந்து விடும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அது ஒரு மக்கள் நல திட்டம், அது அரசியல் நாகரிகத்தினுடைய உச்சம். ஏன் 13 அம்மா உணவகங்கள், அவர் 19 அம்மா உணவகங்கள் ஏன் மூடப்பட்டுச்சு? இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு என்னன்னா, நான் முன்னாடி சொல்லிட்டு இருந்த பெயர் மாற்ற விவகாரத்தில் நீங்கள் அந்த இது ஒருவேளை அச்சத்தின் காரணமாக தான் பண்ணுறாங்களான்னு கேட்குறீங்கல்ல. மீன்வள பல்கலைக்கழகத்துக்கு அம்மையார் ஜெயலலிதா பேரை வைக்கணும்ட்டு ஒரு தீர்மானம் அவங்க காலத்தில் தான் போட்டது. ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கல. நாங்கள் நினச்சிருந்தா அந்த பில்லை தூக்கி ஓரமாக வச்சுருந்துருக்க முடியும். ஆனால் அந்த பில்லை திருப்பி ரீபாஸ் பண்ணி அனுப்பும் பொழுது வெளிநடப்பு பண்ணிட்டு போனார். குடியரசுத் தலைவர் அதுக்கு ஒப்புதல் கொடுக்க முடியாதுன்னு மறுத்த போது ஒரு கண்டன அறிக்கை, ஜெயலலிதாவுடைய பெயரை மீன்வள பல்கலைக்கழகத்தில் வைக்கணும் பொழுது அதை மறுத்த போது கூட்டணியில் இருந்து கொண்டு ஒரு கண்டன அறிக்கை கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் எடப்பாடி பழனிசாமி. அதனால் அவருக்கு இதெல்லாம் பேசுவதற்கான அடிப்படை தார்மீகமே கிடையாது. நீங்கள் இம்ப்ரோவைசேஷன் பற்றி கேட்டீங்க. இந்த நம்பர்லேயே அவருக்கு முதல்ல குழப்பம் இருக்குது. 17ங்கிறாரு, 19ங்கிறாரு, சில இடங்களில் 7ங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மொத்தம் 407 அம்மா உணவகங்கள் செயல்பாட்டில் இருந்தது திமுக ஆட்சி வருகிற போது. இன்னைக்கு 399 அம்மா உணவகங்கள் செயல்பாட்டில் இருக்கு. 8 உணவகங்கள் இல்லாமல் இருந்திருக்கு. இந்த 8 உணவகங்களுக்கு காரணம் என்னன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய தேவை ஏற்பட்டது. உதாரணத்துக்கு மெட்ரோ லைனில் மட்டும் 3 உணவகங்கள் அந்த மாதிரி எடுத்திருக்கிறோம், மெட்ரோ ப்ராஜெக்ட் வர இடங்கள்ல மட்டும். அதே போல மேம்பாலம் கட்டுற இடங்கள்ல ஒரு இடம், ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் மாதிரியான ப்ராஜெக்ட் வருகிற போது 2 இடம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. இதுதானே தவிர வேற எந்த இதுவும் கிடையாது. திட்டத்தை குறைக்கணும் அப்படிங்கிற நோக்கம்லாம் கிடையாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் அம்மா உணவகம் மாதிரியான ஒரு திட்டம் வந்து வெறும் 20 கோடி தான் ஒதுக்குறீங்கன்னா கிடையாது. கடந்த 3 ஆண்டுகளில் 450 கோடி ரூபா ஒதுக்கியிருக்கோம். ஒவ்வொரு ஆண்டும் மாநகராட்சி பியர் பண்ணுது, வெவ்வேறு பகுதிகளில் அந்தந்த மாநகராட்சி பியர் பண்ணுது. இப்போ முதலமைச்சர் அறிவிச்சிருக்க 22 கோடிங்கிறது ரீஃபர்பிஷ்மெண்ட்டுக்காகவும் கேபிட்டலுக்காகவும் தான் கொடுத்துருக்கிறாரே தவிர அது வந்து அன்றாடம் இருக்கக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சருக்கானது கிடையாது. அது ஒன்று. இன்னொன்று, அது ரெகுலர் எக்ஸ்பெண்டிச்சர் கார்பரேஷன் பட்ஜெட்ல இருந்து போயிட்டு இருக்க போகுது. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, அது ஆரம்பத்தில் 37 கோடி 40 கோடி லாஸ் இருந்தது. இன்னைக்கு வந்து 130 கோடி வரைக்கும் லாஸ் ஆகுது. ஏன்னா அன்னைக்கு இருந்த விலைவாசி, ஆனால் நம்ம விலைவாசி கம்மி, இன்னைக்கு விலைவாசி கூடி இருக்கு. ஆனால் ப்ராடக்டோட காஸ்ட் நம்ம இன்னும் கூட்டல, அதே காஸ்ட் தான் வச்சிருக்கோம். அதனால லாஸ்ங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் கூடிட்டே போகுது.
இன்னைக்கு ஏறக்குறைய ஆண்டுக்கு இல்ல, 120 இது கோடி வந்து லாஸ் லாப நோக்கம் கிடையாது. பார்க்கக்கூடிய ஒரு அதனால இது கிடையாது. தான் இது ஒரு சேரிட்டி, அதுதான். ஒரு சர்வீஸ் அடிப்படையில அமைக்கப்பட்ட உணவு. அதனால தான் எந்த வகையிலையும் அதை டிஸ்டர்ப் பண்ணாம அதை கண்டினியூ ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். அதாவது நிதி ஒதுக்கீடு செய்யல அப்படிங்கறதெல்லாம் இல்ல. ஆண்டுக்கு ஆண்டு லாஸை வந்து கார்ப்பரேஷன் பேர் பண்ணுது. அதனுடைய ஆபரேஷன் காஸ்ட் ஒரு இன்னொரு பக்கம் ஊழியர்கள் குறைவாக அப்படிலாம் கிடையாது. ஒரு பற்றாக்குறை இருக்கு. இல்ல, அதாவது ஒரு சென்டருக்கு 30,000 ரூபாய் மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுது. இவங்க வந்து 2022 கணக்குப்படி 50 சென்டர்ல 50 உணவகங்கள்ல ஒரு நாளினுடைய அதிகபட்ச விற்பனையே 300 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் வரைக்கும் தான். அதே சமயம் நீங்க பாத்தீங்கன்னா 325 உணவகங்கள்ல அதிகபட்ச விற்பனை 1500 ரூபாய் தான். அப்ப இந்த இடமெல்லாம் வந்து இன்அக்சசிபிளா இருக்கு அல்லது பயன்பாடு குறைவா இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால அங்கெல்லாம் ரெவென்யூ லாஸ் அதிகமாயிட்டு இருக்கு. அந்த இடங்கள்லாம் ரொட்டேஷன் பேஸ்ல போட்டது. 2 நாள் அடிஷனல் லீவ் போட்டு ரொட்டேஷன் பேஸ்ல இன்னொரு பேட்ச் உள்ள கொண்டு வந்தோமே தவிர எந்த இடத்துலையும் பணியாளர் பற்றாக்குறையோ பணியாளர் நீக்கமோ அதன் காரணமாக ஆபரேஷன் நின்று போனுச்சு, உணவகத்தை இழுத்து மூடினாங்க அப்படின்னும் இல்லை. இன்னும் சொல்ல போனா இவங்க வந்து கான்ட்ராக்ட் எப்படி கொடுத்திருந்தாங்கன்னா சுய உதவி குழுக்களுக்கு பல இடங்கள்ல கான்ட்ராக்ட் கொடுத்திருந்தாங்க. அதையெல்லாம் வந்து பூட்டி வச்சிருந்தாங்க. கோவிடுக்கு காலத்திலிருந்து கோவிடுக்கு பின்னணியும் அதை வந்து திறக்கல. எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்திலேயே கூட அது திறக்கப்படாமல் பூட்டி வைக்கப்பட்டிருந்தது. அந்த மாதிரி உணவகங்கள் எல்லாம் கணக்கெடுத்து அந்த கான்ட்ராக்டை ரத்து பண்ணி புது கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம். அவர்கள் இன்னைக்கு திருப்பி அந்த அம்மா உணவகங்கள்லாம் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதனால வந்து நிதி ஒதுக்கீடு செய்யலை அப்படிங்கிறதும் தவறான குற்றச்சாட்டு, குறைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் தவறான குற்றச்சாட்டு, அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலை அப்படிங்கிறதும் தவறான குற்றச்சாட்டு. மூடி கடந்த அம்மா உணவகங்களை பல இடங்களில் திறந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கு. ஓகே, திரு சூர்யா சேவியர், தமிழக அரசு காலை உணவு திட்டத்தை தனியார் பள்ளிகள் வரைக்கும் வந்து விரிவு செஞ்சிருக்கிறாங்க. அண்மையில முதலமைச்சர் அந்த நிகழ்வுலையும் கலந்துக்கிட்டாரு. அதனுடைய தொடர்ச்சியாக கூட அம்மா உணவகத்துக்கு அடுத்து கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கலாம், அங்க ஒரு ஆய்வை மேற்கொண்டிருக்கலாம். இந்த தருணத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைக்கக்கூடிய இந்த விமர்சனம் அப்படிங்கிறது ஒரு வெறும் அரசியல் தான், அவர் ஒரு காழ்ப்புணர்வை ஏற்படுத்துற வகையில பேசுறாருன்னு மேயர் பிரியா அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வாதத்தை ஏத்துக்கலாமா? உங்களுடைய கோணம் என்ன? அவர் மேயர் பிரியா சொல்வது தான் சரியானது என்று தான் எனது பார்வை. ஆனால் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர் எதை எப்போது எந்த பிரச்சனை அவருக்கு வருகிறது அதை போய் ஆய்வு செய்வது என்பது எதிர்க்கட்சி தலைவரிடம் கேட்டுக்கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. அது ஒரு முதலமைச்சர், அவர் போகிறார். இவருக்கு அதனுடைய பார்வையிலிருந்து இவர் அரசியலாக வேறுபடுகிறார் என்றால் அதற்கு பொருத்தமான காரணத்தை அவர் முன்வைக்க வேண்டும். ஆனால் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தில் அப்படி ஒரு பொருத்தமான காரணம் இல்லை. அவர் வருகைக்காகவே உணவு தயாரிக்கப்பட்டிருந்தது. அப்புறம் என்ன கரண்டியை சுரண்டி கடைசியாக எடுத்து சாப்பிடுவார்? உணவு அங்கே இருக்க எடுத்து சாப்பிட்றாரு. அப்போ இதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு ரொம்ப ரொம்ப கீழ் இறங்கி போய் விமர்சனம் செய்வதற்குல அதெல்லாம் ஏற்புடையதல்ல. அடுத்து இங்கே பேசிய அந்த விருந்தினர்கள் எல்லாம் சொன்னது மாதிரி எம்ஜிஆர் சத்துணவு கொண்டு வந்தார், அதை காமராஜர் அதற்கு முன்பு அதை செய்தார் என்பது. முதல்ல வந்து சத்துணவு திட்டம் என்ற தோற்றம் நீதி கட்சி ஆட்சி உருவான பொழுது சென்னை மாநகராட்சியில் குருசாமி அதே போல் சிங்காரவேலர் இவர்களெல்லாம் கவுன்சிலராக இருந்த பொழுது முன்மொழியப்பட்ட திட்டம். நீதி கட்சி ஆட்சி தான் முதலில் சென்னை மாநகராட்சியில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இதுதான் வரலாறு. அதற்கு பின்னால் அதை காமராஜர் அதை மேலும் விரிவுபடுத்துகிறார், அதை எம்ஜிஆர் மேலும் விரிவுபடுத்துகிறார், அதை கலைஞர் மேலும் விரிவுபடுத்துகிறார், அதை ஜெயலலிதா விரிவுபடுத்துகிறார். இப்போது வரை அது விரிந்திருக்கிறது. எனவே அதனுடைய தோற்றம் என்பது நீதி கட்சி ஆட்சியிலே வந்து பல நேரம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பள்ளிக்கூடத்தை வந்து மூடிட்டாங்க, பள்ளிக்கூடத்தை திறந்தாங்கன்னா பள்ளிக்கூடத்தை மூடினது யாருன்னு சொல்லவே மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இது வந்து இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய பேர் தமிழ் பேச கற்றுக் கொடுக்கறது யார் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் கல்விக்கண் கிறந்த காமராஜர்னு ஒரு பேர் இருக்குது. அப்போ கல்விக்கண்ணை மூடுனது யாருன்ற கேள்வியை வந்து எழுப்பணும்ல, அதை எழுப்பவே மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கிறது. ஏன்னா இப்படித்தான் எடப்பாடி பழனிசாமி ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா அவருடைய அறிக்கையும் இதை சார்ந்தது தான். இப்போ சூர்யா கிருஷ்ணமூர்த்தி சொன்னார், இப்போ இந்த விவரங்களை எல்லாத்தையும் படித்தா கிட்டத்தட்ட 4 கோடி பேர் இந்த காலங்களில் வந்து உணவு வந்து சாப்பிட்ருக்காங்க. இதில் 148 கோடி ரூபாய் அரசு ஒதுக்கீடு செய்திருக்கிறது. இப்போது 21 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறது. மாநகராட்சி அதற்கு தொடர்ந்து நிதி ஒதுக்கீடை செய்து கொண்டிருக்கிறது. ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து அம்மாவுடைய பெயரை அதுக்கு புகழுக்கு கலங்க அதெல்லாம் இல்லை. அம்மா என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனாங்களோ அதை பூரா செஞ்சவர் தான் இவர்.
நீங்கள் வந்து நீட்டு தேர்வாக இருக்கட்டும், அல்லாட்டி நீங்கள் வந்து இது அது என்ன பாஜகவோட நான் எந்த காலத்துலையும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு அந்த அம்மா சொல்லிட்டு போனதாக இருக்கட்டும், உதய் மின் திட்டத்தில் நான் கையெழுத்தே போட மாட்டேன்னு அந்த அம்மா சொல்லிட்டு போனதாக இருக்கட்டும், அந்த அம்மா என்னெல்லாம் சொன்னாங்களோ அதை பூரா செய்யாமல் அதை வந்து செஞ்சவர் என்னது அவங்களுக்கு எதிராக செயல்பட்டவர் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் ஒரு மக்கள் நல திட்டம் என்ற முறையில் அதிமுக அதை கொண்டு வந்திருக்கிறது. அது மலிவு விலை உணவு திட்டம் என்று தான் இப்போ நம்ம தமிழ்மணி ஐயா கூட சொன்னார். அது வந்து மேயர் துரைசாமி மலிவு விலை உணவு திட்டம். அப்புறம் அதுக்கு 2013 அதை ஆரம்பிக்கிறாங்க, மார்ச் 19. அதுக்கு பின்னாடி தான் அது அம்மா உணவகமாக அது மாற்றம் பெறுகிறது. இப்போ 200 வட்டங்களிலும், சென்னையில் இருக்கக்கூடிய 200 வட்டங்களிலும் அந்த உணவகங்கள் செயல்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை இவர்கள் செய்கிறார்கள். எனவே ஒரு அரசின் மீது விமர்சனங்களை முன்வைக்கிற பொழுது அது விமர்சனமாக இருக்க வேண்டுமே ஒழிய, அதை வளர்த்தி எடுத்ததற்கான விமர்சனமாக இருக்க வேண்டுமே ஒழிய, அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு செய்வது மக்கள் மன்றத்தில் அது நிற்காது. அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி செய்திருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். அவர் வந்து இன்னும் விரிவுபடுத்தி இருக்கலாம். இருக்கக்கூடிய எண்ணிக்கையிலிருந்து குறைச்சிருக்கிறாங்க, ஊழியர்கள் சரியாக நியமிக்கப்படலை, பராமரிப்புகள் இல்லை, இது போன்ற விமர்சனங்களை எல்லாம் அவர்கள் தரப்பிலிருந்து தொடர்ந்து வச்சுட்டு இருக்காங்க இல்லையா? அதையும் கன்சிடர் பண்ணணும். இல்ல ஒரு ஃபிளாக்ஷிப் ஸ்கீம் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள்ல ஃபாலோ பண்றாங்க. இதை இன்னும் விரிவுபடுத்தி இருக்கலாமே, இன்னும் எண்ணிக்கையை கூட கூட்டி இருக்கலாமே திமுக அரசு, இன்னும் பேர் வரும் இல்லையா? நிச்சயமாக இதை கூட்டி இருக்கலாம்னா, அன்னைக்கு இருந்ததுல இருந்து இன்னைக்கு 200 அந்த வட்டங்கள் என்பது உருவாக்கப்பட்டு அந்த 200 வட்டங்களுக்கு இது விரிவுபடுத்தப்படுவது தான் அதனுடைய பொருள். 200 வட்டங்களுக்கு அது விரிவுபடுத்த, மாநகராட்சிகளுக்குள் அதை விரிவுபடுத்துவது இதெல்லாம் இருக்கு. நீங்கள் இங்கே வந்து நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம், இந்த அரசாங்கம் இதை செய்யணும், இதை செய்யணும்னா இந்த அரசாங்கத்திற்கான நிதி தேவை என்பது ஒன்று இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய வரி பகிர்வுகள் முழுவதையும் ஒன்றிய அரசாங்கம் சுரண்டி கொண்டிருக்கிறது. அந்த ஒன்றிய அரசாங்கம் சுரண்டக்கூடிய அது இவ்வளவு தொகை வேணும், தங்கம் தென்னரசு சட்டமன்றத்தில் அதைத்தான் நிதியமைச்சர் முன்வைத்தார். இவ்வளவு பணம் எங்களுக்கு கொடுத்தா நாங்கள் இவ்வளவு வேலைகளை இங்கே செய்ய முடியும். அதற்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி அதை பற்றி பேசுவாரா? பேசவே மாட்டார். அவர் எப்போ பேசினார்? தேர்தல் வந்ததுக்கு பின்னாடி அவங்ககிட்ட என்ன கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நகண்டு போனார். அப்போ ஒன்றிய அரசாங்கம் மாநிலங்களை, அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு போன்ற மாநிலங்களை வஞ்சிக்கிறது, அதனுடைய பகிர்வுகளை கொடுப்பதற்கு மறுக்கிறது. அது கொடுத்தால் ஏராளமான திட்டங்களை இவர்களால் செயல்படுத்த முடியும். இதில் இன்னொரு விஷயம், இதை விமர்சிப்பதற்கு நீங்கள் மேற்கு வங்காளத்திலும் இது விரிவுபடுத்தப்பட்டது, ஆந்திராவில் விரிவுபடுத்தப்பட்டது, ராஜஸ்தானில் விரிவுபடுத்தப்பட்டது. ஆனால் விரிவுபடுத்தப்பட்டது என்பது அல்ல, அங்கு தொடங்கப்பட்டது. இதை பார்த்து அங்கு தொடங்கப்பட்டது. இங்கு அதை விரிவுபடுத்துவதற்கானதற்கு நிதி ஏற்பாடு என்பது தேவை. அப்போ அந்த நிதி ஏற்பாட்டை ஒரு மாநில அரசாங்கம் உருவாக்கி கொண்டு அதன் பின்னால் அதை விரிவுபடுத்தக்கூடிய செயலுக்கு செல்ல வேண்டும். அந்த நிதி ஏற்பாடு கிடைப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி முயற்சித்திருக்க வேண்டும். அதை அவர் காலத்திலும் செய்யலை. இப்ப மாநில அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கத்தோடு பெரிய போராட்டத்தை நடத்துகிறது. அதை முதலமைச்சருடைய பயணமே இருக்கிறது. இந்த தருணத்துல தான் நித்தி ஆயோக் கூட்டத்திலும் முதலமைச்சர் பங்கேற்க சென்று இருக்கிறாரு. அதுல என்னென்ன விஷயங்கள் எழுப்பப்படும் எதிர்பார்க்க பங்கேற்க போறார். நிச்சயமாக மாநிலத்திற்கான உரிய நிதி பகிர்வை அவர்கள் வழங்க வேண்டும். அதை வந்து எல்லா மாநிலங்களை விட தமிழ்நாட்டிற்கு மிக குறைவாக அதை வந்து செயல்படுத்துவதற்கான அந்த அறிவிப்புகள் தான் அது வந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா தேர்தல் முடிஞ்ச அடுத்து இவர்கள் அறிவித்ததிலேயே இங்கே மிக குறைவான ஒரு தொகையை 2000 என்னமோ தான் அறிவிக்கிறாங்க. அப்போ ஆனால் கொடுக்க வேண்டியது நிறைய. சட்டமன்றத்தில் தங்கம் தென்னரசு வலுவாக அதை முன்வைத்தார். எங்களுக்கு இவ்வளவு தொகை வர வேண்டி இருக்கிறது, இந்த தொகை வந்தால் இவ்வளவு வீடு கட்ட முடியும், இவ்வளவு பேருக்கு இவ்வளவு சமூக நலத்திட்டங்களை செயல்படுத்த முடியும். இவை எல்லாமே எதை உள்ளடக்கியதாக இருக்கிறதுனா சமூக நீதி என்ற கோட்பாட்டை உள்ளடக்கியதாக இருக்கிறது. ஏன் இதே உத்தரப்பிரதேசத்தில் செய்யல, இதையே குஜராத்தில் செய்யல, பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் இதை ஏன் செய்யல என்ற கேள்வி எழுப்பணுமா வேண்டாமா? இதை வந்து எந்த பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்லையாவது அங்கே இருக்கிற பசியால் இருக்கக்கூடிய, ஏன்னா அங்கேதான் அதிகமான பட்டினி இருக்குன்னு நிதி ஆயோக் சொல்லுகிறது. அவர்களுக்கு ஏன் உணவளிக்க அவர்கள் தயார் இல்லை? அப்ப அந்த கேள்வியையும் சேர்த்து நம்ம வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு, எழுப்ப வேண்டிய அவசியம் இருக்கு. நீங்க இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். நிதி ஆயோக் என்பது ஒரு பட்டியலை கொடுக்கிறது, 17 வகையான விஷயங்களை சொல்கிறது. வறுமை ஒழிப்பு, பசி, ஆரோக்கியம், கல்வி, சமத்துவம், சுகாதாரம், பொருளாதாரம், உள்கட்டமைப்பு, ஏற்றத்தாழ்வு, இந்த மாதிரி விஷயங்களில் எல்லாம் என்ன செய்கிறது, தமிழ்நாடு முன்னேறி மாநிலமாக முதல் இடமாக இருக்கிறது அப்படின்னு அதே ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஒரு அரசு அமைப்பு ஒன்று சொல்கிறது.
ஆனா இங்க வரக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் என்ன பேசுறாங்க? தமிழ்நாடு அதல பாதாளத்திற்கு போய் பாஜகவினர் தமிழ்நாடு அதல பாதாளத்திற்கு போய்விட்டது, தமிழ்நாட்டில் ஒண்ணுமே கிடையாது, தமிழ்நாட்டில் ஒண்ணுமே கிடையாது என்று அதே அரசை வழிநடத்தக்கூடிய அமைச்சர்கள் இங்கே பேசுகிறார்கள். எல்முருகனா இருக்கட்டும், அண்ணாமலையா இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய முரண்பாடு, நகைப்புக்குரியதாகவும் இது என்ன செய்கிறது இருக்கிறது. நீங்க தமிழ்நாடு இத்தனை விஷயங்களில் முன்னேறிய மாநிலமாக இருப்பதற்கும் மிக முக்கியமான காரணம் சமூக நீதி கோட்பாட்டை, அது அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும், சமூக நீதி கோட்பாட்டை அமுலாக்கியதால் தான். எங்கு சமூக நீதி கோட்பாடு என்ற கோட்பாட்டையே சனாதனம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்களோ அங்கே பட்டினி அதிகமாக இருக்கிறது என்பதையும் நாம் சேர்த்து பார்க்கணும். சரி, நான் இன்னொன்னு கேட்கிறேன். இதே நிதி ஆயோக் ஒவ்வொரு மாநிலத்தையும் சொல்லிட்டு தமிழ்நாடு முதல்ல இருக்குன்னு சொல்றாங்கல்ல, இதே விஷயத்துல உலகத்துல இந்தியா எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லுவாங்களா? உலகத்துல 147வது இடத்துல இருக்கு இந்தியா. இந்தியாவை உலக நாடுகளோடு ஒப்பிடுங்க. 10 ஆண்டு காலத்தில் பாஜக ஆட்சி எவ்வளவு அதல பாதாளத்திற்கு இந்தியாவை கொண்டு சென்றிருக்கிறது என்று பளிச்சுன்னு தெரியும். இவர்கள் நிதி ஆயோக் அறிக்கை என்ற பெயரில் மாநிலங்களுக்குள்ள போட்டி மாதிரி காமிச்சிட்டு தப்பிப்பதற்கு முயல்கிறார்கள். அதை மறந்துடக்கூடாது. ஒன்னு நான் சொல்றேன். நிதி ஆயோக்கினுடைய அறிக்கையில பெரிய மாநிலங்கள் சிறிய மாநிலங்கள்னு கம்பேர் பண்றாங்க. அது தப்பு. முதல்ல கேரளா உத்தராஞ்சல்லாம் அது தமிழ்நாட்டோட ஒப்பிடும் பொழுது ரொம்ப கம்மியான மக்கள் தொகை கொண்ட மாநிலம். உத்தரப்பிரதேசத்தையும் மகாராஷ்டிராவையும் மேற்கு வங்காளத்தையும் இந்த மாநிலங்களோடு ஒப்பிடுங்க, தமிழ்நாடு முதல் மாநிலமாக இருக்கிறது. இதையெல்லாம் மறைத்து விட்டு அப்ப இவ்வளவு ஒன்றிய அரசாங்கம் வஞ்சிக்கும் போதே இவ்வளவு திட்டங்களை முதலிடத்திற்கு வர முடிகிறது என்றால் அந்த நிதி பகிர்வு ஒழுங்காக கிடைத்தால் என்பதை வலியுறுத்தத்தான் முதல்வர் செல்கிறார். இன்னும் நிறைய மக்கள் நல திட்டங்கள் விரிவுபடுத்தப்படாமல் போவதற்கான காரணம் இந்த ஒன்றிய அரசினுடைய பாகுபாடுன்றீங்க. தமிழ்மணி குறுக்கிட விரும்புனீங்க. சில அம்மா உணவகங்களை மூட வேண்டியது இருந்திருக்கலாம், அதற்கு காரணங்கள் இருக்கலாம். அதை ஒரு அரசியலாக்க நான் விரும்பவில்லை. அதற்கு பதிலாக அந்த பகுதியிலே திறந்திருக்க வேண்டும். ஒரு 200 பேர் 300 பேர் அங்கே உணவு அருந்தி கொண்டிருந்தார்கள் என்றால் ஒரு நியாயமான காரணத்துக்காக மூடப்பட்டிருக்குமானால் வேறொரு அந்த பகுதியில் வேறொரு இடத்தில் திறந்திருக்க வேண்டும். இது எண்ணிக்கை பிரச்சனை அல்ல. செவுக்கார்பேட்டை என்றால் அங்கு இருக்கிறதா, வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்கிறதா என்பது. இன்னொன்று, ஜனத்தொகை அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. எனவே எண்ணிக்கை அதிகமாக வேண்டும். காலப்போக்கில் எண்ணிக்கை அதிகமாக்க வேண்டும். எண்ணிக்கை குறையுமானால் இது போன்ற குற்றச்சாட்டுக்கள், அரசியல் குற்றச்சாட்டுகள் எழத்தான் செய்யும். மாற்றாக அங்க இன்னொரு உணவகத்தை திறந்திருக்கணும், ஏதாவது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஷ்யூஸ் இருக்குது, ஆப்ரேஷனல் இஷ்யூஸ் இருக்குதுன்னா திறந்திருக்கணும்னு சொல்றீங்க. திரு சூர்யா சேவியர் அவர்கள் சொன்ன அந்த நிதி ஒதுக்கீடு என்பது ஒரு நியாயமான ஒரு விஷயமா இல்லையா? எண்ணற்ற மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை கொண்டு வரணும். அம்மாவுக்கு நிதி ஒதுக்கீடா? அவர் சொன்னாரா? நிதி தானே சார். இல்ல மன்னிச்சுங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஒதுக்குற நிதி அம்மா உணவகத்துக்கு மன்னிச்சுங்க மேடம். இன்னும் அவர் சொன்னதுக்கு எனக்கு என்னன்னு புரிஞ்சுது. இல்ல, எல்லா ஸ்கீம்ஸுக்கும் தான் சொல்றாரு. மக்கள் நலன் சார்ந்து நிறைய திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு தமிழ்நாடு அரசு முனைப்போட தான் இருக்குது. இந்த ஒரு திட்டத்துக்கு அதில் இருந்து தான் நிதி வரும்னு சொல்ல வரல. ஆனா பொதுவாக இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அதுதானே. லோக்கல் பாடிஸ்ட் கொடுத்திருக்காங்க, நிதி ஒதுக்கணும் கேட்கறது ஒரு முதலமைச்சர் தானே போயிருக்கிறார். அதை பாராட்டலாம், தவறல்ல. ஒரு அமைச்சர் போய் அங்கே எடுத்துரைக்கிறதுக்கும் முதலமைச்சர் அவர் அவ்வளவு உடல் நலம் கூட நல்லா இல்லைன்னு நான் கருதுறேன். நான் மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் காமிக்க முடியாதனால அந்த சூழ்நிலையில் கூட தான் போக வேண்டும் என்று சிரத்தை எடுத்துக்கொண்டு போயிருப்பது என்பதை மனமாற பாராட்ட வேண்டும். ஓகே, திரு சூர்யா. ஆக்சுவலாக தமிழ்மணி சார் போன சுற்றுலா சொன்னது சைதை துரைசாமி அவர்கள் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தப்பட்ட போது திமுக கடுமையாக எதிர்த்தது அப்படின்னாங்க. அதில் ஒரே ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் மட்டும் என்னென்னா, அவங்களே சொன்னாங்க அது மாநில அரசினுடைய பட்ஜெட்லேயோ அல்லது கார்பரேஷனுடைய பட்ஜெட்லேயோ அலோகேஷன் இல்லை, ஆனால் திட்டம் அறிவிக்கப்பட்டது அப்படிங்கிறது. அதை தான் கேள்வி எழுப்புறோம். ஒரு திட்டத்தினுடைய செயல்பாடு எப்படி, அதனுடைய எக்ஸிக்யூஷன் எப்படி, நிதி ஒதுக்கீடு எந்த இடத்துல நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத கேள்வி எழுப்புவது அப்படிங்கிறது திட்டத்தை ஒட்டுமொத்தமாக கம்ப்ளீட்டாக கடுமையாக எதிர்ப்பது என்பது அல்ல ஒன்று. இன்னொன்று, சிஏஜியே அதை சொன்னது 2015ஆம் ஆண்டு ஆடிட்டில் 3 முக்கியமான குற்றச்சாட்டுகளை அம்மா உணவகம் திட்டம் மீது வைத்தது. இந்த ஃபிலாசபி, இந்த தத்துவம், இந்த மாதிரி ஒரு ஐடியா ஒரு ரொம்ப பரந்த மனப்பான்மை கொண்டது, மனிதநேயம் கொண்டது. ஆனால் அதனுடைய எக்ஸிக்யூஷனில் 3 முக்கியமான பிரச்சனை, 4 பிரச்சனை சொன்னது. ஒன்று இடம் தேர்வு அப்படிங்கிறதுக்கு ப்ராப்பர் டேட்டா இல்லாமல் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது அது ஒன்று. ரெண்டாவது, நிதி ஒதுக்கீடு எந்த சாப்டர்லேருந்து எடுக்கிறாங்கிறதுக்கு கிளாரிட்டி கிடையாது, அதில் மிஸ்மேனேஜ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது ரெண்டாவது குற்றச்சாட்டு. மூணாவது,
பொருள் வாங்குற ப்ரொக்யூர்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுல இன்ஃப்ளேட்டட் ரேட் இருக்கு, மார்க்கெட் பிரைஸை விட கூடுதலாக வாங்கி அதனால இழப்பு ஏற்படுது. ஏறக்குறைய 5000 கோடி வரைக்கும் நீண்ட காலத்தில் ஐ மீன் இது கண்டினியூ ஆகும் பொழுது இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுக்கு மேபி 500 crores அந்த நம்பர்ஸ் சரியா தெரியல. நான்காவது அவங்க சொன்ன குற்றச்சாட்டு இதனால வருவாய் இழப்பு ஏற்படும் அரசுக்குன்னு. அதை நம்ம வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிடலாம், அதை நம்ம கருத வேண்டிய அவசியம் கிடையாது. எத்தனையோ மக்கள் நல திட்டங்களை வந்து இது வந்து ஒரு வருவாய் நோக்கம் கொண்ட திட்டம், வருவாய் நோக்கம் இன்வெஸ்ட்மென்ட் ஆன் பீப்பிள் ஹியூமன். இது வருவாய் நோக்கம் கொண்ட திட்டம் கிடையாது, இது வந்து மக்களுடைய பசியை போக்கணுங்கிற திட்டம். அதனால ஆடிட்ல சொல்லப்பட்ட அந்த 4வது குற்றச்சாட்டை நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணிடலாம். ஆனால் மீதம் சொல்லப்பட்ட 3 குற்றச்சாட்டுகள் அந்த கவர்மெண்டினுடைய எக்ஸிகியூஷன்ல இருந்த பிரச்சனை. அது அத கேள்வி கேட்டதனாலேயே வந்து குற்றச்சாட்டுகள்ல களைவதற்கான நடவடிக்கைகளை திமுக என்னன்னா நீங்க வந்து ஒரு இடத்தை எடுத்து ரீப்ளேஸ் பண்ணணும்னாலே பொலிட்டிக்கல் பிரஷர் வந்துருது. ஒரு போர்டுல கை வச்சாலே நீங்க வந்து பொலிட்டிக்கல் பிரஷர் போடுறீங்க. திமுக என்ன பண்ணிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த இதுல இல்ல கட்சிக்காரர் போர்டுல கை வச்சா பிரச்சனை பண்ணுவாங்க. அரசு வந்து நீங்க இந்த இடத்துல சரியாக இல்லை அப்படின்னு அதை எடுக்கிறீங்கன்னா தமிழ்மணி அதை தான் கேட்கிறாரு. நீங்க வந்து அந்த அம்மா உணவகத்தை இடம் சரியில்லை, வேற ஏதாவது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸ்க்காக ஆபரேஷனல் இஷ்யூஸ்க்கு மூடுறீங்க, ஓபன் பண்றீங்களா என்னன்னா டியூஷன்லயே வேற ஒரு இடத்துல வைக்கலாம். அவ்வளவுதான் அதான் கேக்குறாங்க. அதனால தான் என்ன சொல்றோம்னா 8 மூடப்பட்டிருக்கிறது. அதில் 3 வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரச்சனை சொன்னோம், 2 டெம்பரரி மூடப்பட்டிருக்குன்னு தான் சொல்கிறோம். இன்னொன்று இது வந்து பேப்பரில் இருக்கிற கணக்கு. ஆக்சுவலாக இந்த 408 அப்படிங்கிறதெல்லாம் ஆட்சி வந்த போது கிடையவே கிடையாது. நம்பர்ஸ் தான் 408 அப்படிங்கிறது இருந்துச்சு. இதனுடைய ஆப்ரேஷனும் மெயின்டெனன்ஸும் யார்கிட்ட கொடுத்து வச்சிருந்தீங்க? அங்கே இருக்கக்கூடிய சுய உதவி குழுக்கள்கிட்ட கான்ட்ராக்ட் பேசிஸில் கொடுத்து வச்சிருந்தீங்க. அவங்க எல்லாத்தையும் மூடி வச்சிருந்தாங்க. நாங்கள் வந்த பிறகு தான் 50லேருந்து 60 யூனிட்டை வந்து ரெட்ரைவ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு இன்னும் சொல்ல போனால் எவ்வளவு ஆப்ரேட் ஆனிச்சு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அதிமுக காலத்தில், எவ்வளவு செயல்பட்டதுன்னு, அதை விட இன்னைக்கு கூடுதலாக தான் செயல்படுது. இது ஒரு நல்ல ஸ்கீம் தான். ஆனா நீங்க வந்து இப்போ காலை உணவு திட்டத்துக்கோ மற்ற ஸ்கீம்ஸ்க்கோ கொடுக்கக்கூடிய கவனத்தை இந்த திட்டத்தை நீங்க சொல்றதே இல்லை, பேசுறதே இல்லை இல்லையா? இது பிகாஸ் அதிமுக ஆட்சி காலத்துல கொண்டுட்டு வரப்பட்டது அப்படின்றதுனால இல்ல பேசுறது இல்லை அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது மேம். இது மாநகராட்சியினுடைய நிதி ஒதுக்கீட்டுல பெரும்பகுதி போகுது. ஒவ்வொரு மாநகராட்சியும் அங்கங்க நிதி ஒதுக்குறாங்க. 3 ஆண்டுகளில் 450 கோடி ரூபாய்க்கு மேல நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. எங்க இந்த காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், இதெல்லாம் நாங்க வந்த பிறகு இனிஷியேட் பண்ணப்பட்ட திட்டங்கள். அப்படிங்கிறதுனால அதை வந்து எங்களுடைய மேடைகள்ல நாங்க பெருமையா சொல்லிக்கிறோம். அரசு வந்து எந்த இடத்துலையும் இதை நெக்லெக்ட் பண்ணிட்டுலாம் போகல. அதன் மீதான செயல்பாடுகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான். ஓகே திரு முனவர் பாஷா, தொடர்ந்து பல திட்டங்களை வந்து தமிழ்நாடு அரசு செயல்படுத்துவதற்கு நிதி ஒதுக்கீடு என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. எப்பவுமே ஒன்றிய அரசிடம் மன்றாடி அந்த நிதியை பெற வேண்டியதாக இருக்கிறது. பல திட்டங்கள் அதனால முடங்கி போயிருக்கிறது அப்படிங்கிறது தமிழ்நாடு உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்குது. அதுதான் பல திட்டங்களில் பிரதிபலிக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய குற்றச்சாட்டு தானே. இங்கே நான் என்ன சொல்கிறேன், ஒரு காலத்தில் வந்து பெருந்தலைவர் காமராஜ் வந்து டெல்லிக்கு போகிறாருன்னு சொன்னால் தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக திட்டங்களை கொண்டு வருவதற்கு மத்திய அரசாங்கத்தை நாடி செல்லுகின்ற பொழுது டெல்லிக்கு காவடி தூக்குகிறார் காமராஜ் என்று விமர்சனம் செய்தார்கள். இப்பொழுது கூட நம்முடைய சூர்யா சேவியர் அவர்கள் கல்விக்கண் திறந்த காமராஜ் என்று சொன்னால் கல்விக்கண்ணை மூடியது யார் என்று கேட்டார். கல்விக்கண் மூடியது மூதறிஞர் ராஜா. காமராஜ் கல்வி கொண்டுட்டு வரணும்னு சொன்னாருங்கிறத பெரும்பாலான குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்தது காமராஜுங்க. பெருந்தலைவர் காமராஜ் குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்தார். அதனால தான் ராஜாஜி ராஜாஜி ஆதரிச்சார். இல்ல ராஜாஜி இன்னைக்கு நீங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய ஏமா நான் என்ன கேட்குறேன், நீங்கள் கல்விக்கண் திறந்த காமராஜ்ன்றீங்க, கல்விக்கண் மூணுனது யாருன்னு கேட்டார்ல, அதுக்கு சொல்கிறேன் நான் பதில். எங்கேயும் மூடப்பட்டிருந்தா தான் சார் திறக்க முடியும். எதுங்க அதான் நீங்கள் தானே கேட்டீங்க கல்வி அது யார் கல்விக்கண் மூணுனதுன்னாங்க. ராஜாஜி மூணார் குலக்கல்வியை கொண்டு வந்து பல பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டது. அதை எல்லாத்தையும் காமராஜ் திறந்து வச்சார், புது பள்ளிக்கூடங்களை உருவாக்கினார். அதனால் வந்து இன்றைக்கு நிதி ஆதாரத்தை பெற வேண்டும் என்பதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து கிடையாது. எல்லா அரசியல் கட்சிகளும் தமிழகத்தின் வளர்ச்சிக்கான திட்டங்களுக்கு நிதி ஆதாரத்தை பெறுவதற்கான முயற்சியிலே முதல்வர் ஈடுபட்டால் அவருக்கு துணை இருக்க நாங்கள் எல்லோரும் தயாராகத்தான் இருக்கிறார். ஏனென்றால் தமிழகம் முன்னேற வேண்டும், தமிழகத்துடைய வளர்ச்சி திட்டங்கள் நிறைவேற்றப்படும். ஒவ்வொரு முறை தமிழ்நாடு நிதியை கேட்கும் பொழுதும் ஒன்றிய அரசு மறுதளித்து சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அது மாநில உரிமையின் அடிப்படையில் அதற்கு எதிராக நீங்க பேசுறீங்களா, குரல் கொடுங்க? நான் என்ன கேட்குறேன், மாநில உரிமைகளுக்கு எதிராகன்னு சொல்றீங்களே, மாநில உரிமைகள் பெறக்கூடிய இடத்துல இருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி கூட்டணியில் தான் இருந்தோம். தமிழ்நாட்டினுடைய இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய வரலாற்றில் பெரும்பாலான ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய ஆட்சியில் இருந்திருக்கு, அமைச்சர்களாக இருந்திருக்கிறார்கள். இல்லை இப்போதானே உங்களுக்கு எதிர்கட்சியாக இருக்கீங்க, இதுக்கு முன்னாடிலாம் ஆளுங்கட்சியில் தானே இருந்தீங்க.
அப்போ அந்த உரிமைகளை நீங்கள் வந்து பெற்றிருக்கலாம் இல்லையா? கல்வி வந்து இங்கே அதாவது தமிழக மாநில பட்டியலில் இருந்த கல்வி பொதுப்பட்டியலுக்கு போனது எந்த ஆட்சியில்? காங்கிரஸ் கட்சியினுடைய மத்திய ஆட்சியில் தான். அன்னைக்கு வந்து அந்த ஆட்சியில் இருந்த பொழுது அதை பெற்றிருக்க வேண்டிய முயற்சியை நீங்கள் எடுத்திருக்கணும். அதெல்லாமே வரக்கூடிய 10 வருஷமா பாஜக ஆட்சியில இருக்குல்ல, அப்ப சொல்லிருக்கலாமே, அழுத்தங்களை கொடுத்திருக்கலாமே. நீங்களே ஆட்சியில் இருந்தீங்க, உங்களுக்கு தான் மாநில உரிமை என்னன்னு தெரியல. இப்ப மேடம், நீங்க உங்ககிட்ட அதிகாரம், உங்ககிட்ட ஆட்சி எல்லாமே இருந்தும் கூட அந்த மாநில உரிமைகளை மீட்பதற்கான நடவடிக்கையில் அன்னைக்கு ஈடுபடல. இன்னைக்கு இவ்வளோ பீப்புள் கன்சர்ன் இல்லாத ஒரு ஸ்கீமையோ திட்டத்தையோ கண்மூடித்தனமாக இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணல யூபி ஆட்சி காலத்துல. பாஜக கொஞ்சம் கூட மக்களை பத்தி யோசிக்காம இந்த மாதிரி நடவடிக்கைகளை மக்களை பத்தி யோசிக்கலனா இன்னைக்கு 70 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு திட்டம் கொடுக்கறதுக்கான இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ. அதனால முதியவர்களை வந்து எப்படி பராமரிக்கணும்ன்ற திட்டங்கள்லாம் வகுத்துக்கிட்டு தான் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லாதீங்க. கல்வியை பத்தி பேசுனீங்க, அதற்கப்புறம் இப்ப முதியோர் எதுக்கு வரீங்க? கல்வியிலேயே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நீட் தேர்வுல இருந்து கல்வியில பிரச்சனை நடக்கக்கூடிய அத்தனை தேர்வுகள்லயும் முறைகேடுகள்னு வந்திருக்கு. எங்க டிஎன்பிஎஸ்சில கூட தான் முறைகேடு நடந்தது. எந்த முறைகேடு? எந்த வருஷம் என்ன முறைகேடு? தமிழகத்துல நடந்த டிஎன்பிஎஸ்சி என்ன முறைகேடு, எந்த வழக்கு அப்படின்னு சொல்லுங்க. எக்ஸாம்ஸ்ல முறைகேடு நடந்தது. என்ன வழக்கு, என்ன முறைகேடு, எங்க ப்ரூவ் ஆனுச்சு, இல்ல எங்க வழக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. டிஎன்பிஎஸ்சி வந்து அடியோட அன்னைக்கு கலைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இல்ல அந்த நிர்வாகத்துல இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேல எல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஆதிக்கத்தை, ஒரு அட்டானமஸா இயங்க முடியாத ஒரு ஆதிக்கத்தை இந்த பாஜக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. ஒரு முறைகேடுன்னு வர்றப்ப அங்க இருக்கக்கூடிய ஆணைய தலைவர்களே பதவி விலகிட்டு போற மாதிரி எல்லாம் இருக்கு. ஏமா தவறு நடந்தா தவறுன்னு சொல்லி உண்மையை ஏத்துக்கிறாங்களா மத்திய அரசாங்கம்? ஏத்துக்கலங்க. இல்ல ஒரு நிமிஷம், ஏன் ஏத்துக்கிறாங்க நீங்க சொல்றீங்க? ஏத்துக்கலங்கிறதுக்கு நான் சொல்றேன். அதாவது இந்த நீட் தேர்வு முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வருது. என்டிஏ எந்த விசாரணையும் இல்லாம அடுத்த நாள் என்ன சொல்றாங்கன்னா அப்படி எந்த முறைகேடு நடக்கலங்கிறாங்க. யாரு பிரஷர் பண்ணது? கல்வி அமைச்சர், ஒன்றிய கல்வி அமைச்சர் ஜூன் மாதம் பிரஸ் சந்திக்கும் போது எந்த குற்றச்சாட்டும் உண்மை கிடையாது, எந்த முறைகேடு நடக்கல, எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்யாதீங்க அப்படின்னாரு. ஆனால் எதிர்க்கட்சிகளும் மாணவர்களும் போராடின பிறகுதான் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டாங்க. ஒருவேளை மாணவர்கள் போராடாம இருந்திருந்தா அந்த குற்றச்சாட்டுகள் எதுவுமே இல்லைன்னு மூடி மறைச்சிருப்பாங்க. மறைக்க முற்பட்டதை இவங்களால மறைக்க முடியாததுனால இன்னைக்கு ஒத்துக்கிட்டாங்க. நீங்க சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது வந்து உண்மையிலே அதுல தவறு நடந்திருக்கு, அதை ஏத்துக்கிட்டு தானே விசாரணை. ஒரு நாள் ஒரு கருத்தை சொல்றாங்க சார், முறைகேடே நடக்கலன்றாங்க, அப்புறம் கொஞ்சமா நடந்திருக்கு அப்படின்றாங்க. கொஞ்சம் என்ன பெருசு என்ன சார்? இன்னைக்கு டிஜிட்டல் முறைகேடு நடந்தது, சிபிஐ விசாரணை நடத்துறதுக்கு உத்தரவிட்டு விசாரணை நடந்துட்டு இருக்கு. குற்றவாளிகள் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள், அதுல மாறுபட்ட கருத்து கிடையாது. அதை எப்படி சரி செய்யணும்னு, அதாவது இனிமேல் வந்து நடக்கின்ற அந்த நீட் தேர்வு சரியான முறையில் நடக்கணும், அதுக்கான சட்டங்களே ஏற்றிட்டாங்க. 10 ஆண்டு காலம் சிறை தண்டனை, எவ்வளோ ஃபைன்ன்றது எல்லாத்தையும் நிர்ணயம் பண்ணி அரசு வந்து ஆணையிட்டிருக்கு. அதனால் இனிமேல் தவறுகள்லாம் நடக்க முடியாது. நீங்கள் இன்றைய பொறுத்தவரை மரியாதைக்குரிய முதலமைச்சர் எடுக்கின்ற முயற்சிக்கு தமிழகத்துடைய வளர்ச்சிக்கான திட்டங்களுக்காக அவர் நடத்துகின்ற அந்த போராட்டங்களுக்கு தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா அரசியல் கட்சிகளும் கண்டிப்பாக ஆதரவு தருவோம், அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. முதலமைச்சரனுடைய முயற்சிக்கு ஆதரவு தருவோம்னு சொல்லியிருக்கிறீங்க. இன்னொரு கேள்வியும் இந்த நேரத்தில் எழுந்திருக்கிறது. துணை முதல்வராகிறாரா என்கின்ற கேள்விக்கு உதயநிதி ஸ்டாலின் பதில் அளித்திருக்கிறார். அது குறித்தும் சிறிய ஒரு விவாதத்தில் தொடர்வோம் இடைவேளைக்கு பிறகு. மீண்டும் இணைகிறோம். இது கேள்விக்களம். திரு ஜென்ராம், இப்போ நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் டெல்லி பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். இது என்ன மாதிரியான பலன்களை பெற்றுத்தருவதற்கான வாய்ப்பு இருக்கு? என்ன மாதிரியான விஷயங்கள் தமிழகம் சார்பில் எடுத்து உரைக்கப்படும் அங்க? உங்களுடைய பார்வை. இல்ல, பலன்கள் அப்படின்னு உடனடியாக எதிர்பார்க்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதற்கு வந்து நிதி ஆயோக்கினுடைய தன்மை, அப்புறம் ஒன்றிய அரசினுடைய தன்மை, அவர்களுடைய பார்வைகள், இவை எல்லாமே ஒரு முக்கியமான பங்காற்றுகிறது. அதுல மாற்றம் வராம ஒரு உண்மையான, ஏற்கனவே அலங்காரமாக பிரதமர் நரேந்திர மோடி முன்னாடி சொன்ன அந்த கூட்டுறவு கூட்டாட்சி அப்படிங்கிற கான்செப்டை உண்மையிலேயே நடைமுறைப்படுத்துவார்களா அப்படிங்கிறது சந்தேகத்திற்குரியது தான். ஆனாலும் நித்தி ஆயோக் கூட்டத்திற்கு முதலமைச்சர் ஏன் போகிறார் அப்படின்னா,
அங்க போய் நேரடியாக அந்த கருத்துக்களை வலியுறுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக போறாரு. முதலமைச்சர் வராம அமைச்சர்கள் மூலமாக போனா அதற்கு உரிய முக்கியத்துவத்தை ஒருவேளை அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் கொடுக்காமல் போய்விடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக போறாருன்னு தான் நான் புரிந்து கொள்கிறேன். மற்றபடி ஒரு கொள்கை உருவாக்கம் செய்யக்கூடிய இடம், இந்த ஆண்டு என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத பற்றி ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடியும். கொள்கை உருவாக்கப்படுவதும் செயலாக்கப்படுவதும் எப்படி அப்படிங்கிறதை பற்றி புரிந்து கொள்ள முடியும். பிற மாநிலங்கள் என்ன மாதிரி உணர்கிறார்கள் என்ற ஒரு பல்ஸ் பார்க்க முடியும். அப்புறம் அங்க செயல்படுத்தக்கூடிய சில நல்ல விஷயங்களை இருந்தால் நல்ல விஷயங்களை முதலமைச்சர் தெரிந்து கொண்டு வர முடியும். இந்த மாதிரி பிற மாநிலங்களில் உண்டான செயல்பாடுகள் குறித்தும் அவர்கள் அதை செயல்படுத்துவதும் போது எதிர்கொள்கின்ற சவால்கள் குறித்தும் புரிந்து கொள்ள முடியும். இப்ப ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தாலும் அவருடைய பார்வை இந்திய அளவுல முக்கியமான ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கு. அதனால ஓவராலாக இந்திய அரசியலை புரிந்து கொள்வதற்கும் அதுல அன்றாட பிரச்சனைகள் என்னன்னு தெரிந்து கொள்வதும் அவசியம்ங்கிறதுனால அவர் நேரடியாக போறது சரியான விஷயம்தான் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு மக்களவை தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய புதிய அரசு வந்ததற்கு பிறகு நடக்கக்கூடிய முதல் கூட்டம், அதனால அது இன்னும் கூடுதலான முக்கியத்துவம் பெறுகிறது. இந்தியா கூட்டணி ஒரு கன்சிடரபிள் வெற்றியை பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவர் அங்க போவதை அவசியம் என்று கருதுகிறார். அதனால போகிறார்னு நான் நினைக்கிறேன். ஆனா பலன்கள் கிடைக்குமானா ஏற்கனவே மாநிலங்கள் தான் தங்களுடைய முன்னுரிமைகளை தீர்மானிக்க வேண்டும். அந்த முன்னுரிமைகளின் அடிப்படையில வரி விதிப்பதற்கான உரிமை மாநிலங்கள்கிட்ட இருக்கணுங்கிறது எல்லாம் தான் போய் ஜிஎஸ்டி வந்துடுச்சு. ஒரு மத்தியத்துவப்படுத்தப்பட்ட ஒரு வரி வந்ததுக்கு பிறகு மாநிலங்கள் வரி விதிக்கும் உரிமையை இழந்ததற்கு பிறகு மாநிலங்களுடைய இழப்புகளை சரி செய்வதற்கான முதல்ல உண்டான 5 ஆண்டு காலம் தாண்டி அதற்கு பிறகும் 2-3 ஆண்டுகளுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்ட கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டதற்கு பிறகு மழை வெள்ளம் போன்ற பேரிடர்கள் வந்த போது நிவாரண நிதியாக கொடுங்கன்னு கேட்ட கேள்விகள் எல்லாமே யாரும் செவி சாய்க்காத ஒரு சூழலை பார்த்ததற்கு பிறகு என்ன விதமான நிதி ஒதுக்கீடு சேரும் என்ற எதிர்பார்ப்புல ஒரு முதலமைச்சர் அந்த கூட்டத்துக்கு போக முடியும். அதனால பலன்கள் இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். ஆனாலும் ஒரு அழுத்தத்தை பார்ட்டிசிபேஷன்ல கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றீங்க. பார்ட்டிசிபேஷன் அழுத்தத்தை கொடுக்க முடியும். அதே சமயத்துல பலன்கள் இல்லை என்றாலும் அந்த தளத்துக்கு போவதை நம்ம விட்டுவிடக் கூடாதுங்கிறது ஒரு சரியான அணுகுமுறை. அந்த அணுகுமுறையை, அதாவது போய் வாங்கிட்டு வந்தாரா, போயிட்டு வராரு, என்ன கொண்டு வந்தாரு அப்படின்னு இங்க யாரு கேட்டாலும் அதை பத்தி கவலைப்படாம அங்க போய் தன்னுடைய ரெப்ரசன்டேஷனை வைத்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல முதலமைச்சர் போகிறார் என்றால் அது வரவேற்கத்தக்க ஒரு முயற்சின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொரு கேள்வி, நீங்க ஷார்ட்டா பதில் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நோக்கி மீண்டும் துணை முதல்வர் என்கின்ற ஒரு குரல் எழுப்பப்பட்டிருக்குது. ஆனால் நாங்கள் எல்லாம் முதலமைச்சருக்கு துணையாக செயல்படுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது அவர் மீதான ஒரு எதிர்பார்ப்பா இல்ல இதற்குள்ளும் ஒரு அரசியல் இருக்கா? அதாவது திமுகல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் 1-2 பேர் முதலமைச்சரையே மேடையில வச்சுட்டு அமைச்சர் மகேஷ் மாதிரியோ அல்லது சாமிநாதன் மாதிரியோ அந்த மாதிரி ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள் என்றால் அதை தொடர்ந்து சில விஷயங்கள் நடந்து வந்ததுன்னா அதை பற்றி பேசுவதில் அர்த்தம் இருக்கும். அந்த மாதிரி, ஏன்னா துணை முதலமைச்சரை அப்படி ஒரு பதவி அரசியலமைப்பு சட்டத்தால் அங்கீகரிக்கப்படாவிட்டாலும் கூட அவரை நியமிப்பது முதலமைச்சருடைய அதிகாரத்திற்கு உட்பட்டது. முதலமைச்சர் அலுவலகத்திடம் இருந்து அந்த மாதிரி எந்த விதமான செய்தியும் வரல. அப்புறம் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டியவர் அந்த வதந்தியின்படி அமைச்சர் உதயநிதியிடம் இருந்து அப்படி ஒரு செய்தி எங்கேயும் வெளியில வரல. அப்படி இருக்கும்போது வாரிசு அரசியல் நடப்பதாக பொழுது விடிஞ்சு பொழுது போனா குற்றம் சுமத்தி கொண்டிருப்பவர்கள் அவங்க தரப்புல இருந்து இப்படி ஒரு செய்தியை வதந்தியாக பரப்புகிறார்களா அப்படிங்கிற கேள்வியும், அவர்களுடைய கட்சிக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடிகளில் இருந்து விடுபடுவதற்காக இப்படி ஒரு வதந்தியை பரப்புகிறார்களா அப்படிங்கிற கேள்வியும் அதுக்குள்ள வருது. பிரதமர் வெளிநாட்டுக்கு போனார்னா துணை பிரதமரை வச்சுட்டு போறாரான்னு யாரும் கேட்கறது இல்லை. ஆனா முதலமைச்சர் அமெரிக்காவுக்கு போறாருன்னா துணை முதலமைச்சரை வைக்கிறாரா
வைக்க போறாரா அப்படின்னு வதந்திகளை கிளப்பி விடுறாங்களே, அந்த வதந்திகள் ஏன் திமுகவை சுற்றி மட்டும் வருது அப்படிங்கிற கேள்வியும் வருது. அந்த மாதிரி எல்லா வதந்திகளுக்கும் உதயநிதி இன்றைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எழுப்பப்பட்ட வதந்திகளுக்கு அவர் முற்றுப்புள்ளியாக பதிலை வச்சுட்டாரு அப்படின்னு சொல்றீங்க. திரு சூர்யா சேவியர், உங்களுடைய இறுதி பார்வை சார், சுருக்குமா? துணை முதல்வராக உதயநிதி வந்தால் அது அந்த கட்சி எடுக்கக்கூடிய முடிவு, முதல்வர் எடுக்கக்கூடிய முடிவு. அதில் யாரும் தலையிடவும் முடியாது. அது அவர் அதை போடவே கூடாது, துணை முதல்வராக அவர் வரவே கூடாது அப்படின்னா அகிலேஷ் யாதவோ இல்லாட்டி தேஜஸ்வி யாதவோ இல்லாட்டி பல பேர் துணை முதலமைச்சர்களாக இருந்திருக்காங்க. ஓ பன்னீர்செல்வம் இங்கே ஒரு துணை முதலமைச்சராக இருந்தார்ல, எடப்பாடி பழனிசாமிக்கு ஓ பன்னீர்செல்வம் இருந்தார்ல. அது துணை முதலமைச்சர்னு உதயநிதி வந்தால் அதில் என்ன இப்போ பெரிய அது ஏதோ பூதம் மாதிரி பேச வேண்டிய அவசியம் இருக்குது. வந்தால் வந்துட்டு போகிறாரு, அதை அந்த கட்சி முடிவெடுத்தால் ஓகே, முதலமைச்சர் அதை அறிவித்தா ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதில் என்ன இருக்குது? அவர் அமைச்சராகிறதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு பிரச்சனையே கிடையாது. அது துணை முதலமைச்சர் என்ற ஒரு ஏற்பாட்டிற்கு உதயநிதி வந்தால் வரட்டும், அது அவ்வளோதான். அதில் வந்து சிம்பிளாக அதுதான் பதில். வேறு ஒன்றும் அதுக்குள்ளே வந்து பெரிய விவாதத்திற்கு அதில் ஒரு இடம் இல்லை. ஓகே, அவ்வளோதான் முதலமைச்சர் எடுக்கிற முடிவு. ஓகே, துணை முதல்வர் பொறுப்பை பொறுத்தவரை அவரே உதயநிதி ஸ்டாலினே வந்து யாரோ கிசுகிசுக்களை உருவாக்கி விடுகிறார்கள். அங்க என்ன நடந்ததுங்கிறத சொல்லணும்ல. இன்னைக்கு காலையில இளைஞரணியினுடைய ஃபவுண்டேஷன் டே 45வது ஆண்டு விழாவில் இளைஞரணியினுடைய அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. இந்த மாதிரி எங்களுடைய அணி செயலாளரை, எங்களுடைய தலைவரை வந்து நீங்க துணை முதல்வர் ஆக்கணும், அதுக்கு வந்து இந்த மாதிரி வதந்திகளுக்கு நீங்க பலியாயிடாதீங்க, தலைவருக்கு தெரியும் அப்படிங்கிறது தான் செய்தி. எங்கள் தலைவருக்கு தெரியும். ஓகே, திரு தமிழ்மணி, உங்களுடைய இறுதி பேர் மிகச் சுருக்குமா? அவருக்கு தெரியாம அந்த தீர்மானம் போடப்பட்டிருக்கும்னு யாராவது நிச்சயமா தெரியாது, நிச்சயமா தெரியாது. அந்த கூட்டத்தில் இருந்தவன் நான் முறையில அந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்தவர்கள் ஒருவங்கிற முறையில நான் சொல்றேன். அப்படி தெரியாது. சவுண்ட் விடுறதுனால பிரயோஜனம் சவுண்ட் எல்லாம் விடல, சவுண்ட் எல்லாம் விடல சார். அந்த கூட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியாது. அவரை சொல்லுங்க, எனக்கு தெரியாதுன்னு. கண்டிப்பா தெரியாது. அவரை சொல்லுங்க, நிச்சயமா தெரியாது. அவங்க போட்டு தீர்மானம்னா எழுத்துப்பூர்வமாக எழுத்துப்பூர்வமா முன் திட்டமிட்டுலாம் இல்ல. ஒரு நிர்வாகி பேசும்பொழுது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் ப்ரொபோஸ் பண்றேன், நீங்க எல்லாம் ஏத்துக்கிட்டு கரகோஷம் எழுப்புங்கன்னு சொன்னாரு. இதுதான் நடந்தது. ஓகே ஓகே, இத்தருணத்தில் நிகழ்ச்சியை நிறைவுக்கு வர வேண்டிய தருணம். பங்கு கொண்ட விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.